السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை நாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீரன் மா யதுஉ யா முகல்லிமல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்ற துஆவை அதிகமாக ஓதி வந்தார்கள். இந்த துஆவை அதிகமாக ரசூலுல்லாஹ் செய்து வந்தார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை திருப்பக்கூடிய அல்லாஹ்வே, மனிதர்களுடைய உள்ளங்களை திருப்பக்கூடிய அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதே சரிபடுத்தி வைத்துவிடு. காலமெல்லாம் என்னுடைய ஈமானை அல்லாஹ்வே நீ பாதுகாத்து விடு. ஈமானை விட்டு என்னுடைய உள்ளம் விலகி போய் விடாமல் அல்லாஹ்வே நீ காப்பாற்றி விடு என்பது இந்த துஆவுக்கு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர்கள் இந்த துஆவை செய்தார்களாம் அதிகமாக. இந்த துஆவை யாரெல்லாம் என் உள்ளத்தை மார்க்கத்தின் மீது சரிபடுத்தி வை என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்வதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆயிஷா நாயகி நபியிடத்தில் கேட்டார்களா, நாயகமே, இந்த துஆவை தாங்கள் செய்வதற்கு என்ன காரணம்? சாமானிய மனிதன், ஒரு சாதாரணமான முஸ்லீம், யா அல்லாஹ் என் உள்ளத்தை பாதுகாத்தது, என் ஈமான் போயிடக்கூடாது, நான் தீனை விட்டு வெளியேறி விடக்கூடாது என்ற இந்த துஆவை சாதாரணமான முஸ்லீம் செய்தால் அது வேறு விஷயம். தாங்கள் இந்த துஆவை செய்கிறீர்கள் நாயகமே, என்ன காரணம் என்று ஆயிஷா நாயகி நபியிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்களாம், ஆயிஷா, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. நம்முடைய உள்ளம் நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய உள்ளம் உடம்பா நம்மிடத்தில் இருக்கலாம். நம்முடைய உள்ளம் உடம்பா நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதா ஷாஹ ஐயீமஹு அகாமஹு, அல்லாஹு தஆலா எந்த மனிதனுடைய உள்ளத்தை நேராக்க நாடுகிறானோ, அவன் நாடினால் அவன் யாருடைய உள்ளத்தை நேராக்க நாடுகிறானோ அவர் உள்ளத்தை நேராக்கி விடுகிறான். இஸ்லாத்தின் மீது அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக வைத்து விடுகிறான். ஒய்தா ஷாஹ ஐயுதீகஹு அஸாகஹு, அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளத்தையாவது பிறழச் செய்வதற்கு, வழிகெடுப்பதற்கு அல்லாஹு தஆலா நாடினால் அல்லாஹு தஆலா அவன் நாடிய சில பேருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா நல்ல வழிக்கு வந்த பிறகு மீண்டும் தவறான வழிக்கு அல்லாஹு தஆலா கொண்டு போய் விடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, நம்முடைய உள்ளம் நம்முடைய கையில் இருப்பதாக, நம்முடைய இதயம் நம்முடைய கையில் இருப்பதாக நீ புரிந்து கொள்ளாதே, அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாற்றும் சக்தியும் நமக்கு கிடையாது. நம்முடைய உள்ளத்தை கெட்ட உள்ளமாக மாற செய்யாமல் தடுத்து பிடித்துக் கொள்ளும் சக்தியும் நமக்கு கிடையாது. ஆயிஷா, இந்த உதவியை அல்லாஹ் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்தாக வேண்டும். அம்மா சமேதி, அல்லாஹ்வுடைய சொல்லை நீ கேட்கவில்லையே ஆயிஷா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறானே, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. குர்ஆன்ல 3வது ஜுஸ்ல ஆல இம்ரான் என்ற ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த 3வது ஜுஸ்ல
ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இந்த பிரார்த்தனைய அல்லாஹ் கேட்க சொல்றான். என்ன பிரார்த்தனை? ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, அல்லாஹ்வே நீ எங்களுக்கு நேரான வழியான இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த பிறகு எங்கள் இதயங்களை பிறழச் செய்து விடாதே. நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், முஸ்லிம்களா ஆயிட்டோம், முஸ்லிம்களாகவே வாழ்றோம், இப்படியே வாழ்த்து இப்படியே போயிடணும். திடீரென ஈமான நாங்கள் விட்டு வெளியேறி விடக்கூடாது அல்லாஹ்வே. அந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விடாமல் நீ பாதுகாப்பாயாக என்ற துவாவை குர்ஆன்ல அல்லாஹ் ஏன் கேட்க சொல்றான்? அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இதயம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நண்பர்களே, எந்த காலத்திலேயோ நம்முடைய உள்ளத்தின் விஷயத்திலே நாம் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க, நம்ம எவ்வளோ காலமாக முஸ்லிமா வாழ்றோம், கொள்கையில எவ்வளோ பிடிப்பா இருக்கிறோம், இஸ்லாத்துல எவ்வளோ உறுதியா இருக்கிறோம், சுன்னத்து ஜமாத்து கொள்கையில எவ்வளோ பிடிவாதமாக நாம இருக்கிறோம், எத்தனை ஊர்களுக்கு போறோம், எத்தனை பள்ளிவாசலுக்கு போறோம், எவ்வளோ நல்ல மக்களோட நாம சேர்ந்து இருக்கிறோம், எவ்வளோ நல்ல காரியம் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாமெல்லாம் வழிகட்டு போறோம், நம்மளையே அல்லாஹ் கெடுக்க போறான்னு சொல்லி அசட்டையாக இருந்து விடக்கூடாது என்று சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஏன்னு சொன்னா, உங்களுக்கு 2 உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அன்பர்களே, இன்றைக்கு நேரம் இருந்தால் ஒரே ஒரு உதாரணம் மட்டுமே சொல்லுகிறேன். அதாவது, காலமெல்லாம் வழிகேட்டிலே வாழ்ந்த ஒருவர் கடைசியில நல்ல வழிக்கு வந்தாரு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு முறை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அஹ்பீரூனி அன் ரஜுலின் தஹலல் ஜன்னா. மக்களே, ஒரு மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யார் கேட்கிறாங்க? நபியின் தோழரான அபூ ஹுரைரா பொதுமக்களை பார்த்து கேட்கிறாங்க. மக்களே, ஒரு மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள். அந்த மனிதர் யார் தெரியுமா? தஹலல் ஜன்னா வலம் யுஸல்லி லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஸலாத்தன். அந்த ஆள் இறந்து போயிட்டார். நான் யாரை பத்தி கேட்கிறேன்னு அவரு இறந்து போயிட்டாரு. ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இறந்து போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. ஆனா ஒரு தொழுகை கூட தொழுகல. என்ன செய்யலங்க? இப்படி கேள்விப்பட்டுக்கல யாரையாவது? ஒரு தொழுகை கூட தொழாம, ஒரு சஜிதா கூட செய்யாம, பள்ளிவாசலுக்கு வராம, ஒரு தொழுகை கூட தொழுகாம, ஒரு முறை கூட சஜிதா செய்யாம இறந்து போயிட்டாரு. ஆனா எங்க போயிட்டாரு? சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அப்படி ஒருவர் நபியின் தோழர்களிலே, நபியின் சஹாபாக்களிலே அப்படி ஒருவர் வாழ்ந்து இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க என்று யார் கேட்கிறாங்க? நபியின் தோழரான ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த யாருக்கும் அப்படி ஒரு ஆளை பற்றி அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. எனவே அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்ற ஆளை பற்றி எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்களேன் என்று கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா? உசைரின். அவருடைய பேர் என்னங்க? உசைரின் பனி அப்துல் அஷ்கல் அம்ர் இப்னு சாபித். அவருடைய பெயர் அம்ரு, பட்ட பேரு உசைரின். உசைரின் என்ற பட்ட பெயருடைய அம்ர் என்ற பெயருடைய அந்த சஹாபியை பற்றி தான் நான் சொல்றேன். அவருக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, உஹது போர் நடக்குது. என்ன போருங்க? இஸ்லாம் சந்தித்த முஸ்லிம்கள் எதிர்கொண்ட 2வது யுத்தகலம் உஹது யுத்தகலம். அந்த உஹது போர் நடக்குது. உஹது போர் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? போர்க்களத்துல சேர்றாங்க. முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறா, இஸ்லாமிய படையில யாரெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறா, கொல்லப்பட்டு யாரும் மௌத்தா போயிட்டா, யாரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறா என்பதை கணக்கிட கண்டுபிடிக்க சஹாபாக்கள் யுத்தம் முடிந்த பிறகு தாக்கப்பட்ட கொல்லப்பட்ட சஹாபாக்கள் உடலை சஹாபாக்கெல்லாம் சேர்றாங்க.
அப்படி தேடும் பொழுது அந்த சஹாபாக்கள் படையில, இஸ்லாமிய படையில ஒருவருடைய உடல் கிடக்கிறது. அவரோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர்தான் உசைரி, அவர் பெயர் தான் அமர். அவரை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க. கேட்டாங்க, மா ஜாகதிக்க ஏன் அமர், அமரே நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஏன் சஹாபாக்கள் அவரை பார்த்து நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு ஏன் கேட்கிறாங்க கேட்டா, அவர் எங்க கிடக்கிறாரு? முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட இடத்துல கிடக்கிறார். முஸ்லிம்களோடு சேர்ந்து, இஸ்லாமிய படையில சேர்ந்து, ரசூலுல்லாவோட சேர்ந்து, சஹாபாக்களோடு சேர்ந்து எதிரிகளோட சண்டை போட்டு எதிரிகளால் கொல்லப்பட்டு எங்க கிடக்கிறாரு? இஸ்லாமிய படையில உயிருக்கு போராடி கொண்டு கிடக்கிறார். சஹாபாக்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன கேட்டாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஏன் கேட்டாங்க தெரியுமா? அவர் நேற்றைக்கு வரைக்கும் காசிரா வந்தவர். கேள்வியை நீங்க புரியல. சஹாபாக்கள் ஏன் கேட்டாங்க அவரை பார்த்து? நேற்றைக்கு வரைக்கும் காசிராக வாழ்ந்தவர், நேற்றைக்கு வரைக்கும் எதிரி படையில இருந்தவர். இன்னைக்கு பார்த்தா இஸ்லாமிய படையோடு சேர்ந்து எதிரிகளுக்கு எதிராக போராட்டு தாக்கப்பட்டு கிடக்கிறார். அதனாலதான் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, நீங்க நேற்று வரைக்கும் காசிராக வந்தீங்க, நேற்று வரைக்கும் காசிராக அல்லவா இருந்தீங்க, இஸ்லாத்துக்கு எதிரியாக அல்லவா இருந்தீங்க, திடீரென இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து காசிர்களுக்கு எதிராக போராடி தாக்கப்பட்டு கிடக்கிறீங்களே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சஹாபாக்கள் கேட்டா, என்ன காரணம்? நீங்க இஸ்லாமிய படையோடு சேர்ந்தது உங்களுடைய பழைய கூட்டத்தார்களை பிடிக்காமல். உங்களுடைய பழைய கூட்டம் எந்த கூட்டம்? காசிர்கள். உங்களுடைய பழைய கூட்டத்துக்கு உங்களுக்கு பகையா? அந்த பகையின் காரணமாக உங்களுடைய பழைய கூட்டாளிகளோட சண்டை போட்டுக்கிட்டு எங்க கூட சேர்ந்து பழைய பகையாளிகளை பழிவாங்கணும் என்ற நோக்கத்தோடு இஸ்லாமிய படையில சேர்ந்தீங்களா? அல்லது இஸ்லாத்துல சேரணும், இஸ்லாத்துக்காக போர் செய்யணும் என்று ஆசைப்பட்டு இஸ்லாமிய படையில சேர்ந்தீங்களா? கேள்வி புரியுதா? நீங்க நேற்று வரைக்கும் காசிராக வாழ்ந்தவர், உங்களுக்கும் உங்களுடைய பழைய கூட்டமான காசிரர்களுக்கும் சண்டை வந்துடுச்சா? பழைய நண்பர்களை எங்க கூட சேர்ந்து பழி வாங்கணும் என்ற ஆசையில இந்த கூட்டத்துக்கு வந்தீங்களா? அல்லது இஸ்லாத்துல சேரணும், இஸ்லாத்துக்காக போர் செய்யணும் என்ற ஆசைப்பட்டு வந்தீங்களா என்று கேட்ட உடனே அவர் சொன்னாரு, பல் மாறாக ரகபத்தன் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக போர் செய்ய ஆசைப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய ஆளு கிடையாது, புது ஆளு. நேற்று வரைக்கும் காசிராக வாழ்ந்தவர், பல ஆண்டுகள் காசிராக வாழ்ந்தவர், நேற்றைக்கு வரைக்கும் காசிராகத்தான் நான் வாழ்ந்தேன். நேற்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போருக்கு புறப்பட்ட போது என் உள்ளத்திலே இஸ்லாத்தை ஏற்கும் ஆசையை அல்லாஹ் போட்டான். பார்த்தீங்களா? காலமெல்லாம் காசிரா வாழ்ந்தவர் இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்கிற ஆசையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உஹதுக்கு கிளம்பினாங்க. அப்போது என் உள்ளத்தில இஸ்லாத்தை ஏற்கும் ஆசை வந்தது. ஆமன்து பில்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன், ரசூலுல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன். வ அஸ்லம்து, எனக்கு நானே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டேன். முஸ்லீம் ஆயிட்டு ஃபஹதவுது மா ரசூலில்லாஹ், எனக்கு நானே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டேன். நான் கலிமா சொன்னதோ இஸ்லாத்தை ஏற்றதோ காசிர்களுக்கும் தெரியாது, உங்களை போன்ற முஸ்லிம்களுக்கும் தெரியாது. நான் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு காலையில ரசூலுல்லாஹ்வோட சேர்த்து போருக்கு கிளம்பி போருக்கு வந்தேன். உங்களோட சேர்ந்து எதிரிகளுக்கு எதிராக சண்டை போட்டு அசாபனி மா அசாபனி, இப்போது நான் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு வரைக்கும் காசிரு, நேற்று இருந்த முஸ்லீம், இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக போராட்டு தாக்கப்பட்டு உயிருக்கு போராடுறேன். இதுக்குத்தான் நான் சொல்கிறோம் நண்பர்களே, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளம் என்பது நம் கையில் இல்லை. காலமெல்லாம் காசிராக வாழ்ந்தவர், பல ஆண்டுகளாக காசிராக வாழ்ந்தவருக்கு ஒரு நாளைக்கு முன்னால
மௌத்தா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே இஸ்லாத்தை எடுக்கும் பாக்கியம் கிடைத்தது. அந்த பாக்கியத்தை அவர் பெற்றாரா? இல்லை. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், எனவே அவர் பெற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், தெரியுமா கேள்விப்பட்டீங்களா நாயகமே, நேற்றுக்கு வரையிலும் அந்த ஒசேரியுமோ அமர் இப்னு சாபித்து காசிராக வாழ்ந்தாரு. திடீர்னு கலிமா சொல்லி முஸ்லீமாயி நம்ம கூட சேர்ந்து இஸ்லாத்துக்காக போராடி எதிர்களால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கு சொல்லும் அந்த நேரத்தில் அவர் மௌத்தா போயிட்டாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொன்னாங்க, இன்னஹு லமின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் சொர்க்கவாசி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். பல ஆண்டுகளாக காசிரா வாழ்ந்தவரே நேற்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றாரு, இன்னைக்கு இஸ்லாத்துக்காக போரிட்டாரு, மொய்தா போயிட்டாரு, சொர்க்கம் போயிட்டாரு. ஆனா பள்ளிவாசலுக்கு வராம சொர்க்கம், ஒரு தொழுகை கூட தொழாம சொர்க்கம் போனார், ஒரு சஜிதா கூட செய்யாம சொர்க்கம் போனார். ஏன் பள்ளிவாசலுக்கு வரல? வாய்ப்பு கிடைக்கல, அயாசி இல்லை. ஏன் தொழுகல? இஸ்லாத்தை ஏற்றாரு, உடனே மௌத்தா போயிட்டாரு, அதனால சொல்லல. ஆனா அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டாரே, அதற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுக்கணும். இங்க நம்ம விளங்க வேண்டிய பாடம் என்ன கேட்டா, நம்முடைய உள்ளம் என்பது நம்முடைய கையில் இல்லை. நாம என்னைக்கும் அசட்டையாக இருக்கக்கூடாது. எத்தனை வருஷமா நான் முஸ்லீமா வாழ்றேன், எத்தனை பள்ளிவாசலுக்கு நான் போறேன், எத்தனை இடங்களுக்கு, பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் நான் போறேன், பெரிய பெரிய ஆலிசா மாரோடி நான் பழகிறேன், பெரிய பெரிய சேகமாரோடி பழகிறேன், எவ்வளோ ஓதல் போடுறேன், எவ்வளோ காரியம் பண்றேன், நானா வழிகளை போறேன் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நினைச்சா காலமெல்லாம் ஒரு ஆளை காசிராக வாழ வச்சு கடைசியில இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் அவர் முஸ்லீமாகவும் மௌத்தாக்கலாம். அதுக்கு உதாரணத்தை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு நேர மாற்றமா நடக்கணும். அதுக்குதான் நான் உங்களை பயப்பட சொல்றேன், நம்மளை நான் பயப்பட சொல்றேன். காலமெல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்தவரே கடைசியாக ஈமான் இல்லாமல் இறந்து போன வரலாறுகளும் வரலாற்றிலே காணப்படுகிறது. அதற்கு உதாரணம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். எனவே அல்லாஹ்ட்ட நாம 2 துவா கேட்கணும். ஒரு துவா குர்ஆன் சொல்லுதுங்க, அரபியில தெரியாத தமிழ்ல கேளுங்க. ரப்பனா, எங்கள் ரப்பே, லா துஜிக் குலூபனா, எங்கள் இதயங்களை பிறழச் செய்து விடாதே, எங்கள் உள்ளத்தை புரண்டு போக செய்து விடாதே. பாதை ஹதைதனா, நாங்கள் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் வந்த பிறகு, நேர்வழி எங்களுக்கு கிடைச்ச பிறகு எங்கள் இதயம் பிறண்டு போய் விடாமல், புரண்டு போய் விடாமல், மீண்டும் இஸ்லாத்தை இழந்து விடாமல் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தது. இந்த துவாவை குர்ஆன் சொல்லுது. இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ், யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடிய அல்லாஹவே, உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹவே, சப்பித்து கல்வி அலா தீனிக்க, என் உள்ளத்தை இஸ்லாத்தின் மீது சரிப்படுத்தி வை என்ற இந்த துவாவையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா காலமெல்லாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக, உண்மையான மோனினாக, ஈமானிய அடையாளங்களோடு வாழச் செய்து காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நம்முடைய பேச்சாக ஈமான் மாற, நம்முடைய மூச்சாக கலிமா மாற, கடைசி பேச்சாக கடைசி மூச்சாக கலிமா அமைய அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.